அண்ட் இதோடு சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு கஷ்டம். அதனால் கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம பாயில் பண்ணோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் பாயில் ஆகிடும். அண்ட் எடுத்தோடனே அதில் அப்படியே ரைஸ் போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டா வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதோடு நான் போட போகிறது மேக்ரோனி. ஸோ இப்போ வெஜ் பிரியாணி சாப்பிட போகிறோம் இல்லையா, நமக்கு சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் இல்லை. ஸோ அதனால் இதை எப்படியாவது மேனேஜ் பண்ணுமே, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ரோனி போட்டிருக்கேன். இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் வெஜ் பிரியாணியில் போட்டால். ஸோ நான் வந்து ஒரு 10 to 12 இது போட்டிருக்கேன். அண்ட் இதோடு நான் ஊற வச்ச 1 glass ரைஸ் அதில் போட்டேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டா வெஜ் பிரியாணி ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி ஊற்றணும்ல அந்த தண்ணியே போதும். ஓகே, க்ளோஸ் பண்ண போகிறோம். வெஜ் பிரியாணி ரெடி. ஸோ ஹியர் இஸ் மை லன்ச். ஹோப் யூ லைக் இட்.